நேரமாவதே தெரியாமல் போய்விட்டது. நந்தவனத்தில் நானும் மஞ்சரியும் விளையாடி கொண்டிருக்கிற போது சற்று பொறுங்கள். ஒரு நொடி பொழுதில் சமையல் செய்து கொண்டு வருகிறேன். மஞ்சரி, நீ அண்ணனோடு பேசிக் கொண்டிரு, நான் வருகிறேன். மஞ்சரி, இந்த பெண் நம்மோடு தங்கி இருப்பது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கருணாகரன் புறப்பட்டு சென்ற பொழுது இவளை மட்டும் ஏன் இங்கேயே விட்டு சென்றான்? அண்ணா, இவள் கலிங்க நாட்டை சுற்றி பார்க்க வேண்டுமா? அதற்கு அவரும் சம்மதித்து நாம் கல்யாணபுரம் திரும்பும்போது நந்தினியை அழைத்து வரும்படி என்னிடம் கூறினார். வீண் பம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டாய் தங்கையே. கன்னி பெண்ணை, அதுவும் தன் காதலியை கலிங்கத்திலேயே விட்டு செல்கிறான் என்றால் இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாமல்லவா? அண்ணா, நந்தினி மிகவும் நல்லவள். வெள்ளை மனம் கொண்ட கள்ளமில்லாமல் பழகுவள். மஞ்சரி, நான் என் நிழலை கூட நம்பாதவன். என் லட்சியம் அப்படிப்பட்டது. அண்ணா, நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன். நம் ரகசியம் எதுவும் நந்தினிக்கு தெரியாமல். சரி மஞ்சரி, நீயும் உள்ளே சென்று சமையல் செய்ய அவளுக்கு ஒத்தாசையாக இரு. போ. சரிங்கள் அண்ணா. வருமா? பாருங்கள் வேந்து, தாங்கள் என் மாளிகைக்கு வரக்கூடாதா என்ன? இது உங்கள் நாடு. இந்த மாளிகை நீங்கள் எனக்கிட்ட பிச்சை. உங்களை வரக்கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனது உனது என்று பேதமெல்லாம் வேண்டாம். அது சரி, கல்யாணபுரம் சென்றிருந்தாயே, கருணாகரன் படைபலத்தை கவனித்தாயா? கவனித்தேன். நான் எதிர்பார்த்ததை விட பெரிய படைதான். அப்படி என்றால் அவர்களை சமாளிப்பது கடினம் என்கிறாயா? கொஞ்சம் கடினம்தான். ஆனால் தந்திரமாக செயல்பட்டால் வெற்றி பெறுவது மிகவும் சுலபம். மந்திரம் போட்டு வெல்லலாம் என்கிறார் பொன்முடியார், தந்திரம் செய்து வெல்லலாம் என்கிறாய் நீ. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆழம் தெரியாமல் காலை வைத்து விட்டனோ என்று கூட அச்சமாக உள்ளது. அஞ்ச வேண்டாம் கலிங்க வேந்து. உங்கள் வெற்றிக்காகவே வேங்கி நாட்டை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். சிறிய கத்தியால் கூட சிங்கத்தை வீழ்த்தி விடலாம். சிங்கம் இருக்கட்டும், சோழர்களை வீழ்த்த முடியுமா என்றுதான் கேட்கிறேன். வீழ்த்த முடியும். கலிங்க நாட்டை உடனடியாக தாக்கும் உத்தேசம் கருணாகரனுக்கு இல்லை. கோட்டையை முற்றுகிறதான் முயற்சி செய்கிறான். கலிங்க நாட்டு கோட்டையை எத்தனை காலம் வேண்டுமானாலும் முற்றுகிடட்டும், கவலை இல்லை. ஆனால் கோட்டைக்குள் இருக்கும் குடிமக்களுக்கும் வீரர்களுக்கும் உணவும் நீரும் வேண்டுமே. எத்தனை நாளைக்கு தான் நம்மளால் சமாளிக்க முடியும்? வரும் வழியை கருணாகரன் நடத்தி விட்டால் என்ன செய்வது? நண்பரே, எங்கள் கோட்டையிலிருந்து வெளியே செல்ல பல ரகசிய சுரங்கப்பாதைகள் உள்ளன. வேண்டிய உணவுப் பொருள்களும் கொண்டு வரது தனிப்படையே நியமித்திருக்கிறேன். வற்றாத நீர் ஊற்றுகளும் வேண்டிய அளவு உணவுப் பொருளும் இங்கே கையிருப்பு உள்ளது. ஆகா, இது போதுமே. கருணாகரன் தொலைந்தான். சரி, நான் வருகிறேன். உத்தரவு.